வணக்கம். நம்மவர் டிவி செய்திகள். புதுச்சேரி நேரு வீதியில் செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி நேரு வீதியில் இயங்கி வரும் செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் நன்மதிப்பையும் பெற்ற நிறுவனம். இதன் புதிய கிளை நேரு வீதியில் புதியதாக துவங்கப்பட்டது. இதில் வில்லியனூர் புனித லூர்து அன்னை பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்தந்தை ஆல்வின் அன்பரசு அடிகளார், வினோபா நகர் புனித சூசையப்பர் ஆலய பங்கு தந்தை ஆரோக்கியதாஸ் அடிகளார், புதுச்சேரி தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவின் பங்கு தந்தை பிச்சைமுத்து அடிகளார் ஆகிய மூவரும் இணைந்து புதிய கிளையினை திறந்து வைத்து ஆசிர்வாதம் செய்தனர். திறப்பு விழாவிற்கு நேரு வீதி வியாபாரிகள் சங்க நிர்வாக உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் வியாபாரிகள் கலந்து கொண்டு நைட்டி ஹவுஸ் நிர்வாக இயக்குனர் மார்ஷியல் மற்றும் உரிமையாளர் சரளா மார்ஷியல், ஜோசப் மார்ஷியல், சப்னா மார்ஷியல் மற்றும் சோஃபியா மார்ஷியல் ஆகியோரை வாழ்த்தினர். இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்தவர்களின் நினைவை போற்றும் வகையில் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் சார்பாக அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. செப்டம்பர் 17, 1987 அன்று இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்தவர்களின் நினைவை போற்றும் விதமாக வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் சார்பாக தியாகிகள் தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வழுதாவூர் சாலையில் உள்ள வன்னியர் பேரியக்கத்தின் தலைமை அலுவலகத்தில் தியாகிகளின் நினைவை போற்றும் வகையில் நினைவஞ்சலி நடைபெற்றது. இதில் நிறுவன தலைவர் செந்தில் கலந்து கொண்டு படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். மேலும் நிகழ்ச்சியில் இயக்கத்தின் மாநில நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாருங்கண்ணா, நான் ஒன்று போடுங்கண்ணா. அப்படியே போடுங்கண்ணா. அதான் சைடில் வாங்க. மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மின்துறை தனியார் மயமாக்குவதை கைவிடக் கோரியும் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சந்திப்பில் திமுக, காங்கிரஸ் சார்பாக நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மின்துறையை தனியார் மயமாக்குவதை கைவிட வலியுறுத்தியும் இந்தியா கூட்டணி சார்பாக பந்த் போராட்டம் அறிவிக்கப்பட்டு இருந்தது. புதுச்சேரியில் பந்த் போராட்டம் நடைபெற்றது. இதனையொட்டி பல்வேறு இடங்களில் மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள், முற்றுகை போராட்டங்கள் நடத்தப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக மேட்டுப்பாளையம் பகுதியில் கதிர்காமம் தொகுதி திமுக பொறுப்பாளர் வடிவேல் மற்றும் இந்திரா பொறுப்பாளர் ராஜா குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மேட்டுப்பாளையம் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் அவர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கார் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் டிபி கார் ஸ்டுடியோவை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் திறந்து வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை 100 அடி சாலையில் கார் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் டிபி கார்ஸ் டீடைலிங் அக்சசரி ஸ்டுடியோ புதியதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ரிப்பன் வெட்டி புதிய கார் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் ஷோரூமை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் டிபி கார் ஸ்டுடியோ உரிமையாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் உறவினர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மின்துறை தனியார் மயமாக்குவதை கைவிடக் கோரியும் திமுக, காங்கிரஸ் சார்பாக நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர்.
மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மின்துறையை தனியார் மயமாக்குவதை கைவிட வலியுறுத்தியும் இந்தியா கூட்டணி சார்பாக பந்த் போராட்டம் அறிவிக்கப்பட்டு இருந்தது. புதுச்சேரியில் பந்த் போராட்டம் நடைபெற்றது. இதனையொட்டி பல்வேறு இடங்களில் மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள், முற்றுகை போராட்டங்கள் நடத்தப்பட்டன. தமிழ் கொஞ்சம் பின்னாடி வருது. இந்திய கூட்டணி தலைவர்கள் வேலை இல்லை மின்துறைக்கு வேலை இல்லை பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு ஊசுடு தொகுதியில் அமைச்சர் சாய் சரவணகுமார் தலைமையில் 10 கண்ணு சந்திப்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் பாஜகவினரால் நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் தலைமையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு 10 கண்ணு சந்திப்பில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக பொதுச் செயலாளர் முத்தாலு முரளி, சிவசங்கரன், கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் என ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது சாதனைகள் பொதுமக்களிடையே எடுத்துரைக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.